உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே ஆர்எல்கே டான்ஸ் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணுங்க. நல்லா இருக்கு சார், வாட்சபிள். இல்லை, ஓவரால் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்பராஜ் டிஃப்ரெண்ட் பட் டிஃப்ரெண்ட். எல்லாரும் சிரிக்கணும்னு சொல்றாங்க. நல்லா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம், அருமையான பிக்சர், ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா ஒரு டிஃப்ரெண்ட் மூவி, ரொம்ப டீம் சூப்பர். அதில் சூர்யா பிரமாதமாக பண்ணியிருக்கார். படத்தில் சூர்யா ஆக்டிங் செம்ம, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதான் இங்கே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான மூவி. எங்களுடைய இதில் இல்லைனாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு, கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நல்லா ஜாலியாக இருக்குது. பாட்டு, சீனு, அப்புறம் அந்த ஃபைட்டு எல்லாமே சூப்பர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மூவி. ரொம்ப நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சூப்பர், சூர்யா சூப்பர். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. நல்லா இல்லைன்னு எங்கள் காலத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி மூவியை பார்த்து இது என்னமோ இதுவாக இருக்காமல் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும், நான் 73, 51 இயர்ஸ் ஆனாலும் இப்போ இருக்கிற இதுக்கு ரொம்ப அருமையான மூவி, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு பார்க்கல. மொத்தம் சூர்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு, என் ஃபேமிலிக்கு எல்லாருமே சூர்யா பிடிக்கும். அதுக்காக வந்தது, சூர்யாவுக்காக படிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. அப்புறம் சூர்யா வந்து அந்த பலர் தப்பா திட்டுவாங்களே, அனாத அப்பா இல்லை அம்மா இது சொல்லிட்டு, அவங்க சொந்த அப்பா அம்மா எல்லாம் பார்த்து அந்த எமோஷனல் அது எனக்கு அழுக வந்துச்சு. அந்த சீன் வந்து நல்லா கலங்கிட்டேன். நல்லா இருக்கு. சூர்யா பெண்ணிட்டாப்ல. ஆமாம், எல்லாமே ஒரு ஹிஸ்டரியாகி. இது வந்து சரித்திர அடிப்படை. இது கான்செப்ட் எனக்கு படிச்சிருக்கேன், நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். எதுலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிகிறது. அதை படமாக ஆக்கிறது பெரிய விஷயம். இதோட கான்செப்ட் வந்து பெரிய கான்செப்ட். அது ரொம்ப திரைக்கதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சூர்யா. கிளாசிக் படத்துலேருந்து மெசேஜ் என்ன சொல்ல, நிறைய மெசேஜ் இருக்காரு படத்தில். கடத்தல் கூடாது, அடிமையை நாசர் வச்சிருந்ததெல்லாம் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இதெல்லாம் நான் படித்த படிப்பில் சொல்கிறேன். அதனால் வந்து அடிமை நாட்டிலேருந்து எப்படி வெளில வராங்க, இந்த அடிமைகள்லாம் அந்தமான் சிறையில் சிறை கைதிகளாக இருந்ததாக வரலாறு உண்டு. ஒரு சுதந்திர போராட்டத்தில் எங்கடா தீவிரவாதிகளாக கொண்டு போடணும்னு அந்தமான் சிறையில் கொண்டு போட்டுருவான்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்தமான் சிறையில் போடுறதெல்லாம் வந்து மேலோட்டமாக கார்த்திக் சுப்புராஜ் எடுத்திருந்தாலும் கூட இது மிக 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 ஆழமான ஒன்று. ரொம்ப ரொம்ப விஷயம் சாதாரணமாக விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய பாடமாக இருக்கும். கிளாசிக். நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஓவர் ஃபைட்டிங்காக இருக்குது. என்ன, டக்குன்னு சொல்ல வேண்டியதை கொஞ்சம் தெளிவாக சொல்லாமல் இருக்கிறதுனால சில புரியும். சில கவிதைகள் சில பேருக்கு தாங்க புரியும், எல்லாருக்குமே டக்குன்னு புரிஞ்சுல்ல. ஒரு ஹைக்கூ கவிதை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹைக்கூவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். இது ஒரு ஹைக்கூ, இது ஒரு மிகப்பெரிய ஹைக்கூ கவிதை. இதை புரிஞ்சு பாருங்களேன். சின்ன வளையல் துண்டு குளத்தில் எறிந்தேன், எத்தனை வளையங்கள் அப்படின்பார் அப்துல் ரஹ்மான். உங்களுக்கு புரியுறதா? சின்ன வளையல் துண்டு குளத்தில் எறிந்தேன், எத்தனை வளையங்கள் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் ஹைக்கூ சொல்லுவார். சாதாரண ஆளுக்கு இது புரியாது, ஹைக்கூ படித்த சில பேருக்கு இது புரியும். அங்கும் இங்கும் சுற்றி பார்த்த அந்த வண்ணத்து பூச்சி கடைசியாக அந்த மண்டை ஓடு மீது வந்து அமர்ந்தது. இது என்ன சொல்லுவாங்களா? அங்கும் இங்கும் சுற்றி பார்த்த அந்த வண்ணத்து பூச்சி கடைசியாக அந்த மண்டை ஓட்டின் மீது வந்து அமர்ந்தது. வியட்நாம் போருங்கிறது அது வந்து சொல்கிறான் கவிஞன். எல்லாமே அழிஞ்சு போச்சுடா, காடு மேடு செடி கொடி எல்லாம் அழிஞ்சு போய் வண்ணத்து பூச்சி கூட மிக்க முடியாத அளவுக்கு மண்டை ஓட்டில் போய் மேலே இருந்தது அப்படிங்கிறது ஹைக்கூ பாணியில் சொல்கிறது. அதை புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கணும். யதார்த்த சினிமாவை தாண்டவர் சூர்யாக்கு படம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால அதை வந்து ஒரு ஹைக்கூ கவிதையாக கொடுத்துருக்கார். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஆழமான படம். தேங்க்யூ. நல்லா சிறப்பாக கேவலமா. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ செம்மையா இருந்துச்சு மூவில. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. செம்மையா பண்ணியிருக்காரு ப்ரோ. படத்துல என்ன சொல்லும், சிரிக்கணும், எப்பயுமே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும், அது மட்டும் தான். செம்மையா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா பண்ணியிருந்தாரு, தரமா பண்ணியிருந்தாரு. இல்ல படம் ஃபுல்லா செம்ம தரமா இருந்துச்சு ப்ரோ.
இல்ல எல்லாமே செம்மையா இருந்துச்சு. வந்து எல்லாரும் படம் பாருங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபீல் குட் மூவி தான். நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கான்செப்ட்ல தான் எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்கும். அது வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் பண்ணது தான் செகண்ட் ஹாஃப். நல்லா இருந்துச்சு. சூர்யா எப்பவுமே நல்லா தான் பண்ணுவார். நல்ல மூவி. இல்ல நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். அதெல்லாம் அப்படி சொல்லும். நினைச்சா காமெடி எல்லாம் இல்லையே, அதனால கொஞ்சம் இதா இருக்கும். ஃபுல்லா சீரியஸ் மாதிரி தானே படம், அதனால அப்படி நல்லா இருக்கு. சாங்ஸ் தான் ஆத்தா அந்த பாட்டு தான் நல்லா இருக்கு. மொத்தம் பார்க்கலாம், எல்லா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்ல டீசெண்டா இருக்கு. சூர்யா நடிப்பு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு.